இந்த மாதிரி அமெரிக்காக்குள்ள எப்படியாவது சட்டவிரோதமா ஒன்ஸ் உள்ள போயிட்டா வெளியில வராமலே அங்கேயே வாழ்க்கையை ஓட்டுறவனா இருக்கான். ஸோ அந்த மாதிரியான கேட்டகரி ஒன்று, அவங்கள தான் இப்போ ட்ரம்ப் குறி வச்சு தூக்கி வெளியில போடுறாரு. ரெண்டாவது கேட்டகரி உங்களுக்கு வந்து ஸ்கில்டா போறவங்க, இப்போ H1B விசால வாங்கிட்டு போறவங்க, முறையா விசா வாங்கிட்டு போறவங்க. இந்த முறையா விசா வாங்கிட்டு போறவங்களும் அவங்க இன்னைக்கு வெளியில அனுப்பல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நிச்சயமா முழுக்க முழுக்க அவங்க பண்றது வந்து வந்தேரிகள்னு சொல்லக்கூடிய எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாம உள்ள இருக்கான். சரி, அது வந்து நீங்க அமெரிக்கா செய்வது தவறு என்று சொல்ல முடியாது. இப்ப நம்ம என்ன செய்யறோம், பங்களாதேஷ்ல இருந்து வந்தவனை வெளியில அனுப்புறோம், பாகிஸ்தான்ல இருந்து வந்தவனை வெளியில அனுப்புறோம், அதையும் முஸ்லீமை பார்த்து அனுப்புறோம், இந்துஸா அனுப்புறது கிடையாது இவனுங்க. ஆனா பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருவல்காரர்கள் வராங்க. இப்ப திருப்பூர்ல கூட பாத்தீங்கன்னா நீங்க வந்து டாக்குமெண்ட் இல்லாம நிறைய பேர் தங்கியிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால கூட வந்து ஒரு 20 பேரை நம்ம பிடிச்சி அனுப்பிச்சாங்க, 50 பேருக்கு மேல பிடிச்சி அனுப்புனாங்க. அது அவங்ககிட்ட ஆதார் கார்டு இருந்துச்சுன்றதான் அது இன்னும் கொடுமை. ஆதார் கார்டு வாங்குற அளவுக்கு அவனுங்க இங்க உள்ள ஊடுருவி இருக்காங்க. அப்ப இது உலகம் பூரா இருக்க பிரச்சனை. அமெரிக்காவில் வந்து இது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. மெக்சிகோலேருந்து ஓடி வரக்கூடியவர்கள் வந்து அவங்க ரொம்ப சர்வசாதாரணமாக டாக்குமெண்ட் இல்லாமல் வந்துட்டு திரும்ப போயிட்டு திரும்ப வர்றது, இந்த கூத்தெல்லாம் ரொம்பவே அவர்கள் செய்து. ட்ரம்போட லாஸ்ட் டென்யூர்ல ஒரு வாலே ஒரு பெரிய செவரே கட்டுறது. ஆமாம், இப்போ ட்ரம்ப் வந்து அந்த வால் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணார். ஆனால் அது முடியல. அது இயற்கைக்கு விரோதமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து 3000 கிலோமீட்டருக்கு மேலெல்லாம் நீங்கள் வால் கட்டுறீங்கன்னா அதெல்லாம் சாத்தியமற்ற ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டியது வந்து அடிப்படையில் ஒரு மனித பிரச்சனை, ஒரு மனிதாபிமானம் சார்ந்த பிரச்சனை. நீங்கள் ஒரு ஊடுருவல்காரர்களை தீவிரவாதிகளை தடுப்பது போல அப்பாவி மக்கள் ஊடுருவதை வந்து அகதிகளை தடுக்க முடியாது. ஏன்னா அங்கே ஒரு காவலுக்கு நிற்கக்கூடியவர்களும் வந்து மனிதர்கள் தான் அடிப்படை. அவன் வந்து அதுக்குள்ளேயும் அவனோட காக்கி சட்டைக்குள்ளேயும் ஒரு ஈரம் இருக்கும். அவனும் மனிதன் தான். அப்போ வந்து ஒரு தீவிரவாதியை தடுக்கிற மாதிரி, ஒரு ஊடுருவல்காரர்களை தடுக்கிற மாதிரி பாகிஸ்தான், இப்போ ஜம்மு காஷ்மீரில் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவதை அதே மாரி அவங்க ஊடுருவாங்க. ஆனால் பிடிபடுறாங்க நிறைய பேர். அந்த பிடிபடுறவங்கள்ட்ட காட்டுற கடுமையை வந்து அகதிகள் கிட்ட காவல்துறை காட்டாது, காட்ட முடியாது. அவங்க வாழ்க்கையை தேடி ஓடி வரவன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பூமி பந்தில் வந்து ஒரு மனிதன் எங்கிருந்து வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் போகலாம். அமெரிக்காவே வந்து அகதிகளால் ஆன நாடு தான் அமெரிக்கா. பராக் ஒபாமா வந்தேரிகளால் வந்து உருவான நாடு தான் அமெரிக்கா. பராக் ஒபாமா சொன்ன மாதிரி. இப்போ இவங்க எவ்வளவு பேர் சொன்னீங்க? 205 பேர் C-17 விமானம் மூலமா நாடு கடத்தப்பட்டு திரும்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். வந்துட்டாங்களா? வந்துருவாங்க. இது 18,000 பேர் வரைக்கும் நாங்க திரும்ப எடுத்துக்கிறோம்னு ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. இது